2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம். செய்திச் சுருக்கம். இஸ்லாமிய நாட்டில் ராஜ மரியாதை, அரண்மனையில் மோடிக்கு கௌரவம். ஜோர்டான், எத்தியோப்பியா, ஓமன் ஆகிய நாடுகளுக்கு பிரதமர் மோடி 3 நாட்கள் சுற்றுப்பயணம் சென்றுள்ளார். முதலில் ஜோர்டான் மன்னர் 2ஆம் அப்துல்லா பின் அல் ஹுசைன் அழைப்பின் பேரில் அங்கே சென்றார். ஏர்போர்ட்டில் அந்நாட்டு பிரதமர் ஜாஃபர் ஹசன் மோடியை வரவேற்றார். அங்கே அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து மோடிக்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதையும் அளிக்கப்பட்டது. ராணுவ அணிவகுப்பை தொடர்ந்து ஜோர்டான் அரண்மனை சென்ற மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மன்னர் 2ஆம் அப்துல்லா பின் அல் ஹுசைன் பிரதமர் மோடியை கட்டியணைத்து வாழ்த்தினார். தொடர்ந்து இரு நாட்டு தலைவர்கள், உயரதிகாரிகள் மட்டத்தில் ஆலோசனை கூட்டம் நடந்தது. இந்தியா ஜோர்டான் இடையிலான ராஜாங்க உறவுகளின் 75வது ஆண்டு நிறைவை மோடி நினைவு கூர்ந்தார். இன்றைய சந்திப்பு புதிய உத்வேகத்தை தரும் என்று நான் நம்புகிறேன். வர்த்தகம், உரங்கள், டிஜிட்டல் தொழில்நுட்பம், உள்கட்டமைப்பு போன்ற துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பு இருக்கும். ஆரம்பத்திலிருந்தே காசா பிரச்சினையில் ஜோர்டான் நேர்மையாக செயல்பட்டது. பிராந்தியத்தில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் நிலவும் என நாங்கள் அனைவரும் நம்புகிறோம். 2015ஆம் ஆண்டு தீவிரவாதத்திற்கு எதிராக ஐநாவில் நடந்த மாநாட்டின் போது எங்கள் முதல் சந்திப்பு நடந்தது. 2018ஆம் ஆண்டு நீங்கள் இந்தியா வந்தபோது இஸ்லாமிய பாரம்பரியம் குறித்த மாநாட்டில் என்னுடன் பங்கேற்றார். இந்தியா ஜோர்டான் இடையிலான பரஸ்பர ஒத்துழைப்பின் மூலம் அனைத்து பரிணாமங்களிலும் வளர்ச்சி அடைவோம் என பிரதமர் மோடி பேசினார். இவர்தான் பொறுப்பாளராக இருக்க வேண்டும். தமிழக பாரதிய ஜனதா தேர்தல் பொறுப்பாளராக இருந்த பைஜயந்த் பாண்டாவை மாற்றிவிட்டு மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயலை ஜே.பி. நட்டா நியமித்துள்ளார். இந்த மாற்றம் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியின் விருப்பத்தில் நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாரதிய ஜனதா வட்டாரங்கள் கூறியதாவது: அதிமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சு நடத்தவும், வேட்பாளர்கள் தேர்வு உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளவும் தமிழக பாரதிய ஜனதா தேர்தல் பொறுப்பாளராக கட்சியின் தேசிய துணைத் தலைவரும் எம்பியுமான பைஜயந்த் பாண்டாவை கடந்த செப்டம்பர் 25ஆம் தேதி நட்டா நியமித்தார். ஒடிஷா மாநிலத்தைச் சேர்ந்த பைஜயந்த் பாண்டா சென்னையில் பழனிசாமி, பாமக நிறுவனர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி ஆகியோரை சந்தித்து பேசினார். இந்நிலையில் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் சில தினங்களுக்கு முன் பழனிசாமியை சந்தித்தார். 1.5 மணி நேரம் நடந்த பேச்சில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு தமிழக அரசியல் நிலவரம் நன்கு தெரியும், எனக்கு மட்டுமின்றி முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டோருடன் நல்ல நட்பில் உள்ளார். கோயலை தேர்தல் பொறுப்பாளராக நியமித்தால் தொகுதி பங்கீடு சுமூகமாக இருக்கும் என பழனிசாமி தரப்பில் கூறியதாக தெரிகிறது. இதை டெல்லியில் சில தினங்களுக்கு முன் அமித்ஷாவிடம் நயினார் நாகேந்திரன் கூறியிருக்கிறார். அதையடுத்தே தமிழக பாரதிய ஜனதா தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டுள்ளார். இணை பொறுப்பாளராக மத்திய இணையமைச்சர் முரளிதர் மோகல் ஏற்கனவே உள்ள நிலையில் மற்றொரு இணை பொறுப்பாளராக இணையமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வாலும் நியமிக்கப்பட்டுள்ளார். இவ்வாறு அந்த வட்டாரங்கள் கூறின. தோல்வி பயத்தில் திருட்டு வேலை பார்க்கும் திமுக. அதிமுக எம்பி குற்றச்சாட்டு. அரசியல் கட்சிகள் கூட்டம் நடத்த வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்படாத நிலையில் திருவண்ணாமலையில் கூட்டம் நடத்த திமுகவுக்கு மட்டும் எப்படி அனுமதி கிடைத்தது என ராஜ்யசபாவில் அதிமுக எம்பி தம்பிதுரை கேள்வி எழுப்பினார். ராஜ்யசபாவில் தம்பிதுரை பேசியதாவது: பிரச்சாரம் என்பது தேர்தல் நடைமுறைகளில் மிகவும் முக்கியமானது. மக்களை சந்திக்கும் வாய்ப்பு அதன் வாயிலாகத்தான் கிடைக்கும். கரூர் சம்பவத்திற்கு பின் தேர்தல் பிரச்சாரங்களை அரசியல் கட்சிகள் மேற்கொள்வதற்கு ஏதுவாக தேர்தல் பிரச்சார வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கும்படி சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து தமிழக அரசின் சார்பில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டு கருத்துக்கள் கேட்கப்பட்டன. ஆனாலும் இதுவரையில் வழிகாட்டு நெறிமுறைகள் அறிவிக்கப்படவில்லை. இதனால் அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் பொதுக்கூட்டமோ பேரணியோ நடத்த முடியவில்லை. எதிர்க்கட்சிகள் மக்களிடம் சென்று பிரச்சாரம் செய்ய முடியவில்லை. ஆனால் திமுகவுக்கு மட்டும் திருவண்ணாமலையில் இளைஞரணி பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி வழங்கி நடத்தியுள்ளனர்.
தமிழகத்தில் அரசியல் கட்சியினர் பொதுக்கூட்டம் நடத்த ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளையும் நிபந்தனைகளையும் விதிக்கும் அரசு திமுகவுக்கு மட்டும் எந்தவித கட்டுப்பாடும் விதிக்காதது ஏன்? ஈரோடு இடைத்தேர்தலின் போது வாக்காளர்களை ஆடு மாடுகளைப் போல பட்டியல் போட்டு திமுக அடைத்து வைத்து அவர்களின் சுதந்திரம் பறிக்கப்பட்டது. பொதுக்கூட்டம் கூட நடத்த முடியாத அளவுக்கு தமிழகத்தில் எதிர்க்கட்சிகளின் ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. எனவே தமிழகத்தில் சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் தேர்தல் நடைபெற வேண்டும். தோல்வி பயத்தில் திமுக திருட்டு வேலை பார்க்கிறது என தம்பிதுரை பேசினார். இதற்கு திமுக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ராஜ்யசபா தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அவர்களை அமைதிப்படுத்தினார். தொடர்ந்து தமிழக அரசு மீது கடுமையான குற்றச்சாட்டுக்களை தம்பிதுரை வைத்தபோது தவறான கருத்துக்களையோ அல்லது மாநில விவகாரங்களையோ இங்கு பேச வேண்டாம் என ராஜ்யசபா தலைவர் கேட்டுக் கொண்டார். அப்போதும் தம்பிதுரை திமுக MP சிவா இடையே காரசார விவாதம் தொடர்ந்ததால் ராஜ்யசபாவில் அமளி நீடித்தது. நீதிபதி சுவாமிநாதன் மீது அவதூறு, திமுக கூட்டணி கட்சிகளுக்கு செக். மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபத்தன்று விளக்கேற்ற ஹைகோர்ட் மதுரை கிளை நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவிட்டார். ஆனால் தமிழக அரசு கோர்ட் உத்தரவை நிறைவேற்றவில்லை. நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்துள்ளது. இதனால் தமிழகத்தில் ஆளும் திமுக அரசு இந்து அமைப்புகள் இடையே மோதல் வெடித்தது. நீதிபதி சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய கோரி திமுக காங்கிரஸ் அங்கம் வகிக்கும் இண்டி கூட்டணி எம்பிக்கள் லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் நோட்டீஸ் அளித்தனர். அதே நேரம் நீதிபதி சுவாமிநாதனுக்கு பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகளும் இந்து அமைப்புகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. சுப்ரீம் கோர்ட் முன்னாள் நீதிபதிகள் உட்பட 56 நீதிபதிகள் ஆதரவாக கூட்டறிக்கை வெளியிட்டனர். இந்த சூழலில் நீதிபதி சுவாமிநாதனுக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை பரப்பும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சுப்ரீம் கோர்ட்டில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த வக்கீல் மணி இந்த பொதுநல மனுவை தாக்கல் செய்துள்ளார். நீதிபதி சுவாமிநாதனுக்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட ஆளும் திமுக ஆதரவு கட்சிகளைச் சேர்ந்த தனிநபர்கள் சில வழக்கறிஞர்களுடன் சேர்ந்து பொது இடங்களில் சட்டவிரோதமான மற்றும் அங்கீகரிக்கப்படாத போராட்டங்களை நடத்தினர். நீதிபதி சுவாமிநாதன் குறித்து அவதூறு பரப்பும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாநில அரசும் போலீசாரும் தவறிவிட்டனர். இதுபோன்ற செயல்களுக்கு பொறுப்பான நபர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கைகள் உட்பட கடுமையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அவரது மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. பஹல்கம் தாக்குதல் சம்பவம் NIA குற்றப்பத்திரிகை தாக்கல். ஜம்மு காஷ்மீரின் சுற்றுலா தலமான பஹல்கமில் கடந்த ஏப்ரல் 22இல் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 சுற்றுலா பயணியர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானைச் சேர்ந்த லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பின் துணை அமைப்பான தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் பொறுப்பேற்றது. கடந்த ஜூலையில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் பஹல்கம் சம்பவத்தில் தொடர்புடைய 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்களிடம் கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களை ஆய்வு செய்தபோது காஷ்மீரைச் சேர்ந்த நபர் பயங்கரவாதிகளுக்கு ஆயுதங்கள் சப்ளை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து குல்காமைச் சேர்ந்த கட்டாரியா என்பவரை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கில் உள்ளூர்வாசிகளான பஷீர் ஜோதர் மற்றும் ஃபர்வேஸ் அகமது ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இச்சம்பவம் தொடர்பாக அனைத்து விசாரணைகளும் நிறைவடைந்த நிலையில் ஜம்முவில் உள்ள சிறப்பு கோர்ட்டில் NIA அதிகாரிகள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். மொத்தம் 1597 பக்கம் அடங்கிய குற்றப்பத்திரிகையில் பாகிஸ்தான் பயங்கரவாதி சஜித் ஜட் என்பவரின் பெயரும் இணைக்கப்பட்டுள்ளது. இது தவிர பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட 3 பயங்கரவாதிகளான ஃபைசல் ஜட், ஹபீப் தாகிர், ஹம்சா அப்கானி ஆகியோரின் பெயர்களும் சேர்க்கப்பட்டுள்ளன. இதேபோல் லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு உதவிய உள்ளூர்வாசிகளான பஷீர் ஜோதர், ஃபர்வேஸ் அகமது ஆகியோரின் பெயர்களும் இணைக்கப்பட்டுள்ளன. இது தவிர பாகிஸ்தானின் பங்கு, குற்றம் சாட்டப்பட்டவரின் செயல்பாடுகள், அதற்கான ஆதாரங்கள் உள்ளிட்டவையும் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆர்டர்லிகள் பணிக்கு திரும்ப பொறுப்பு DGP உத்தரவு. தமிழக போலீஸ் உயரதிகாரிகள் வீடுகளில் வீட்டு வேலையாட்களாக ஆர்டர்லி போலீசார் பயன்படுத்தப்பட்டு வருகின்றனர். ஒவ்வொரு காவல்துறை உயரதிகாரியும் தங்கள் வீடுகளில் 5 முதல் 20 போலீசார் வரை ஆர்டர்லியாக வைத்திருப்பதாகவும் மாநிலம் முழுவதும் 8000 பேர் ஆர்டர்லியாக இருக்கலாம் என்றும் தகவல் வெளியானது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள ஆர்டர்லிகள் காவல் பணிக்கு திரும்ப வேண்டும் என பொறுப்பு DGP அபய்குமார் சிங் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அனைத்து மாநகர போலீஸ் கமிஷனர்கள், மண்டல IGக்கள், சரக DAGக்கள், மாவட்ட SPக்கள், சிறப்பு பிரிவு தலைவர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பினார். காவல் நிலையங்களில் போதுமான ஆட்கள் இல்லாமல் பணியில் தொய்வு ஏற்படுகிறது. எனவே தமிழகம் முழுவதும் ஆர்டர்லியாக போலீஸ் உயரதிகாரிகளின் வீடுகளில் பணியாற்றி வரும் காவலர்கள் உடனடியாக அவரவருக்கென பணியமர்த்தப்பட்ட போலீஸ் நிலையங்களுக்கு திரும்ப வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். தங்கைக்கு சீர்வரிசை வழங்கிய ஸ்ரீரங்கம் ரங்கநாதர். மார்கழி பிறப்பையொட்டி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் தனது தங்கையான அகிலாண்டேஸ்வரிக்கு சீர் வழங்கும் வைபவம் விமர்சையாக நடந்தது. இதனையொட்டி ரங்கநாதர் கோயில் ரங்கவிலாச மண்டபத்திலிருந்து கோயில் நிர்வாகிகள் பட்டுப்புடவைகள், மங்கல பொருட்கள் அடங்கிய சீர்வரிசைகளை
மேளதாளம் முழங்க கொண்டு வந்தனர். இந்த சீர்வரிசை திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயிலுக்கு எடுத்து செல்லப்பட்டு நிர்வாகிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த ஊர்வலத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சென்றனர்.